The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. கோடை விடுமுறையை முன்னிட்டு திருச்செந்தூரில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். தரிசனம் செய்யும் வரிசையில் கூட்டம் அலைமோதியது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுடலைமணி செல்வன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுடலைமணி செல்வன், திருச்செந்தூர்ல பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதுகிறது. தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பலர் கீழே விழுவதையும் பார்க்கிறோம். யாருக்கேனும் காயம் ஏற்பட்டு இருக்கிறதா? போதுமான வகையில ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்களா? நிச்சயமா வேளாவதி, தற்போது நம்ம காட்சிகளை பார்த்தாலே தெரியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது தற்போது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தொடர்ந்து பக்தர்களின் கூட்டம் என்பது அலைமோதி காணப்படும் காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகவும் சிறந்த சுற்றுலா தலமாகவும் கடற்கரையர ஓரமாக அமைந்துள்ள காரணத்தினால் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாகவும் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் என்பது புகழ்பெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கோவிலுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். அது மட்டுமல்லாமல் விடுமுறை நாட்கள் மற்றும் அதே போல் விசேஷ நாட்களில் பல்வேறு பகுதிகளில் இருந்து, குறிப்பாக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். அந்த வகையில் தான் தற்போது கோடை விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே வருகை தந்துள்ளனர். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் கோவிலின் நடை என்பது காலை 4 மணிக்கு திறக்கப்படும். 4 மணிக்கு திறக்கப்படும் நடையில் முதல் தரிசனம் செய்வதற்காகவே ஏராளமான பக்தர்கள் நள்ளிரவு 1 மணிக்கே இந்த நடை திறக்கும் இடத்திற்கு வந்து நின்று காத்துக் கொண்டிருக்கின்ற. குறிப்பாக தற்போது வரை சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பொது தரிசன வரிசை, 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை, அதே போல் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தரிசன வரிசையில் பக்தர்களின் கூட்டம் என்பது அலைமோதி காணப்படுகிறது. இன்றைய தினம் பாத யாத்திரையாக வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது கோயில் முன்புள்ள சண்முக விலாச மண்டபத்தின் கேட்டை உடைத்துக் கொண்டுதான் தற்போது இந்த கோயிலுக்குள்ளே செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் ஏராளமானோர் சிறுவர்கள், சிறுமிகள், குழந்தைகளை வைத்துக் கொண்டு அந்த கேட்டை உடைத்து செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த விடுமுறை நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் கூடுதலாக பாதுகாப்பு, அதாவது போலீஸ் மற்றும் காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தி இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோயிலுக்கு வருகை தந்துள்ள பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். வேதவள்ளி, விரிவான தகவல்களுக்கு நன்றி சுடலைமணி செல்வன். The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.